முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உங்க எண்ணம் ஒருபோதும் பலிக்காது. பிச்சை அமெரிக்காவை எச்சரித்த ஹிஸ்புல்லா, பதுங்கி பாய்ந்த ஹமாஸ், தெரித்து ஓடிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை, இஸ்ரேல் ராணுவத்தை பலப்படுத்தும் அமெரிக்கா, $510 மில்லியன் டீலுக்கு ஓகே சொன்ன ட்ரம்ப், ஈரான் கொடுத்த மரண அடி, ஆயுதங்கள் வாங்க கூட காசில்லாமல் திண்டாடும் இஸ்ரேல், 100 ஜிகாபைட் இமெயில், ட்ரம்ப் ரகசியங்களை அம்பலப்படுத்துவோம், ஈரான் ஹேக்கர்கள் பகிரங்க எச்சரிக்கை, இனியும் இஸ்ரேல் தாங்காது, காசா போரை உடனே நிறுத்துங்க, இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் எழுந்தது எதிர்ப்பு குரல், இஸ்ரேல் அரசியலில் பரபரப்பு, ஆளுங்கட்சியை விட்டு முக்கிய புள்ளி ராஜினாமா. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஈரான் மீதான சமீபத்திய ஆக்கிரமிப்பை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு $510 மில்லியன் மதிப்புள்ள வெடிகுண்டு வழிகாட்டுதல் கருவிகளை விற்பனை செய்வதற்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. ஈரானுடனான இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்து பிராந்திய பதட்டங்கள் மற்றும் புதிய ராணுவ செலவுகள் அதிகரித்து வரும் நிலையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையை பலப்படுத்தும் வகையில் $510 மில்லியன் மதிப்புள்ள வெடிகுண்டு வழிகாட்டும் கருவிகளை விற்பனை செய்வதற்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளதாக பென்டகன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த ஆயுத விற்பனையானது இஸ்ரேலின் எல்லைகள், முக்கிய உள்கட்டமைப்பு மற்றும் மக்கள் தொகை மையங்களை பாதுகாக்கும் திறனை மேம்படுத்துவதன் மூலம் தற்போதைய மற்றும் எதிர்கால அச்சுறுத்தல்களை சந்திக்கும் இஸ்ரேலின் திறனை மேம்படுத்தும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய நிதியமைச்சர் பெசலல் ஸ்மோட்ரிச் புதிய ராணுவ கொள்முதலை நிறுத்தி வைத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானுடன் 12 நாட்கள் நடந்த போரில் இஸ்ரேல் மில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள டசன் கணக்கான ட்ரோன்களை இழந்தது. ஏற்கனவே காசாவில் இஸ்ரேல் தொடர்ந்து வரும் போரால் பல மில்லியன் டாலர்களை இழந்துள்ளது. இதனால் பாதுகாப்பு அமைச்சகம் கோரிய 60 பில்லியன் ஷேக்கல், அதாவது $16.2 பில்லியன் வழங்க இஸ்ரேலிய நிதி அமைச்சகம் அங்கீகரிக்க மறுத்து வருவதாக ஒய்நெட் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. திரட்டப்பட்ட நிதியை வீணடிப்பதாக இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை மீது இஸ்ரேல் நிதி அமைச்சகமும் அவசர கால கொள்முதல் மற்றும் கையிருப்புக்கான ஆயுதங்களை வாங்க நிதி அமைச்சகம் தடையாக இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகமும் மாறி மாறி குற்றம் சாட்டி வருகின்றது. இதனால் தீர்ந்துவிட்ட ராக்கெட் லான்ச்சர்கள் மற்றும் காசாவில் உள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்காக முக்கியமாக வடிவமைக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் ஆகியவற்றை வாங்க முடியாமல் இஸ்ரேல் திண்டாடி வருகின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் உதவியாளர்கள் உள்ளிட்டவர்களிடமிருந்து ஹேக் செய்யப்பட்ட இமெயில்களை அம்பலப்படுத்துவோம் என ஈரான் ஹேக்கர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் வட்டத்திலிருந்து திருடப்பட்ட கூடுதல் மின்னஞ்சல்களை வெளியிடுவதாக ஈரானுடன் தொடர்புடைய ஹேக்கர்கள் மிரட்டியுள்ளனர். வெள்ளை மாளிகை தலைமை அதிகாரி சூசி வைல்ஸ், ட்ரம்ப் வழக்கறிஞர் லின்சே ஹாலிகன், ட்ரம்பின் ஆலோசகர் ரோஜர் ஸ்டோன் மற்றும் ட்ரம்பின் எதிரியான ஸ்டோமி டேனியல்ஸ் ஆகியோரின் கணக்குகளில் இருந்து சுமார் 100 ஜிகாபைட் மின்னஞ்சல்கள் தங்களிடம் இருப்பதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் ஹேக்கர்கள் கூறியுள்ளனர். இதற்கு முன்னதாக 2024 ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் இறுதி மாதங்களில் வைல்ஸ் உட்பட அன்புடன் நெருக்கமாக இருந்த பலரது மின்னஞ்சல்களை ஹேக் செய்த அதிகாரிகள் போல அதனை ஊடகங்களுக்கு விநியோகித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கு மூளையாக செயல்பட்ட ராபர்ட் என்ற புனைப்பெயர் கொண்ட ஹேக்கரே மீண்டும் ட்ரம்ப் ரகசியங்களை அம்பலப்படுத்துவேன் என ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்தை தொடர்பு கொண்டு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிய எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபிட் காசாவில் 20 மாதங்களுக்கு மேலாக நடைபெறும் தாக்குதல்களை நிறுத்துமாறு வலியுறுத்தினார். ஈரானுடனான இஸ்ரேலின் சமீபத்திய போர் நிறுத்தத்தை தொடர்ந்து இந்த முறையீடு செய்யப்பட்டது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மற்றும் முன்னாள் இஸ்ரேலிய பிரதமர் நப்தாலி பென்னட் உள்ளிட்ட வெளிநாட்டு தலைவர்கள் காசா மீதான மோதலையும் நிறுத்துமாறு நெதன்யாகுவை வலியுறுத்தியுள்ளனர். காசாவில் போரை தொடர்வதால் இஸ்ரேல் அரசிற்கு இனி எந்த நன்மையும் இல்லை, பாதுகாப்பு, அரசியல் மற்றும் பொருளாதார மட்டத்தில் சேதம் மட்டுமே ஏற்படுகிறது என்று லாபிட் தனது நாடாளுமன்ற குழு உறுப்பினர்களிடம் தெரிவித்துள்ளார். இதையே இஸ்ரேல் ராணுவம் விரும்புவதாக இஸ்ரேலிய ராணுவ தலைமை தளபதி இயல் ஜமீரின் கருத்துக்களை மேற்கோள் காட்டிய அவர், காசாவில் ராணுவம் இனி இலக்குகளை வரையறுக்கவில்லை என்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு அரசியல் முடிவு தேவை என்றும் அமைச்சரவையில் கூறியதாக கூறப்படுகின்றது. இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியேறுவதாக மூத்த எம்பியான காடி ஐசன்கோட் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் இஸ்ரேல் அரசியல் தலைவர்களிடையே ஏற்பட்டுள்ள பெரும் குழப்பங்களை அம்பலப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலிய நாடாளுமன்ற உறுப்பினர் காடி ஐசன்கோட் தனது பதவியை ராஜினாமா செய்வதோடு முக்கிய எதிர்க்கட்சியான தேசிய ஒற்றுமை கட்சியிலிருந்து வெளியேறுவதாகவும் அதன் தலைவர் பென்னி கான்ட்டுக்கு கடிதம் எழுதியுள்ளார். தலைவர் பென்னி கான்ஸுடனான ஆழமான சித்தாந்த வேறுபாடுகளை அவர் சுட்டிக்காட்டி அந்த கட்சியை விட்டு வெளியேறியுள்ளார்.
அறிக்கையில் கான்ஸ் ஐசன்கோட் இருவரும் தங்களுக்கு இடையிலான பல வருட நட்பையும் மிகுந்த மரியாதையையும் வலியுறுத்தினர். மேலும் எதிர்காலத்தில் பகிரப்பட்ட இலக்குகளுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் தொடர்ந்து ஒத்துழைப்பார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜூன் 2024 பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் அரசாங்கம் காசா பகுதி மீதான போரை கையாண்ட விதம் குறித்து இஸ்ரேலிய போர் அமைச்சரவையில் இருந்து கான்ஸ் மற்றும் ஐசன்கோட் இருவரும் ராஜினாமா செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐசன்கோட் என்பவர் இஸ்ரேலின் முன்னாள் இராணுவ தலைமை தளபதியாக இருந்தவர் என்பதும் இவரது மகன் காசா போரில் கொல்லப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இனி விரைவு செய்திகளை பார்க்கலாம். சிரியா இஸ்ரேலிடையே சமரசத்தை ஆரம்பித்த ட்ரம்ப். நீண்ட காலமாக இஸ்ரேல் மற்றும் சிரியா இடையே நிலவி வரும் பதற்றம் மற்றும் பகையை தணிக்கும் வகையிலான ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்னெடுத்துள்ளதாக அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் ஆக்சியோஸிடம் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு அசாத் அரசாங்கத்தின் வீழ்ச்சியை தொடர்ந்து சிரியாவின் மறுகட்டமைப்பு மற்றும் மறு ஒருங்கிணைப்பை ஆதரிப்பதற்காக அதன் மீதான தடைகளை தளர்த்தி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அமெரிக்கா சிரியாவுடனான படிப்படியான அணுகுமுறையை வளர்த்து வரும் நிலையில் பேச்சுவார்த்தைகள் மூலமாக சிரியாவுடன் இயல்பான உறவை வளர்க்க இஸ்ரேல் ஆர்வம் காட்டியுள்ளது. இதனிடையே ஜூன் மாத தொடக்கத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சிரியாவின் அசாத் அரசாங்கத்துடன் அமெரிக்காவால் மத்தியம் செய்யப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தத்தை தொடர தனது ஆர்வத்தை ஜனாதிபதி ட்ரம்பின் சிரிய தூதரான டாம் பராக்கிடம் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலிய காவலில் இருந்த பாலஸ்தீனிய இளைஞர் கொடூரமாக தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார். இஸ்ரேலிய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பாலஸ்தீனிய கைதி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்திருப்பது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடுமையான விதிமீறல்களுக்கு பிரபலமான இஸ்ரேலின் அல் நகாப் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஜெனீனை சேர்ந்த லூவே ஃபைசல் முகமது நஸ்ரல்லா சொரோகா மருத்துவமனையில் பரிதாபமாக உயிரிழந்தார். இவரது மரணத்திற்கான காரணம் குறித்து முறையான தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. மேலும் சிறைக்கு செல்வதற்கு முன்னதாகவே லூவே ஃபைசல் முகமது நஸ்ரில்லாவிற்கு எவ்வித உடல்நலக்குறைவு இல்லாத நிலையில் சிறையிலிருந்து மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட போது உடனடியாக உயிரிழந்தது சந்தேகத்தை கிளப்பியுள்ளது. இஸ்ரேலிய சிறைகளில் அடைக்கப்படும் பாலஸ்தீன போராளிகளின் மர்ம மரணம் தொடர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. பிபிசிக்கே தண்ணி காட்டிய பாப் வைலன். மிகப்பெரிய கோடைக்கால இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ராப்பர் பாபி வைலன் என்பவர் சுதந்திரம் சுதந்திரம் பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைக்கு மரணம் மரணம் என்ற கோஷத்தை எழுப்பியது பரபரப்பை கிளப்பியுள்ளது. ஆனால் பாலஸ்தீன ஆதரவு உள்ள உணர்வை ஒளிபரப்புவதை தவிர்ப்பதற்காக இந்த வரிகளை தணிக்கை செய்ய பிபிசி முடிவெடுத்துள்ளது. இது குறித்து பிபிசி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் கருத்து சுதந்திரத்தை மதிப்பதாகவும் ஆனால் வன்முறையை தூண்டுவதை உறுதியாக எதிர்ப்பதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் பாப் வைலன் வெளிப்படுத்திய யூத எதிர்ப்பு உணர்வுகள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை அல்ல என்றும் அது எங்கள் ஒளிபரப்பில் இடம்பெறாது என்றும் பிபிசி தெளிவாக குறிப்பிட்டுள்ளது.